அனைவருக்கும் வணக்கம். நான் ராதா, பட்டதாரி தமிழாசிரியராக குன்றத்தூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணிபுரிகிறேன். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, பல விஷயங்களை நாம் சமுதாயத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த பாடத்தால் என்ன பலன், சரி இந்த பலனை எந்த அளவுக்கு நாம் அடைஞ்சிருக்கோம், அதை எந்த அளவுக்கு நாம் நடைமுறைப்படுத்த போகிறோம், இந்த ஒரு உத்தியோடு தாங்க நான் எல்லா பாடத்தையுமே நடத்துவேன். அதுக்காக மாணவர்களும் நானும் சேர்ந்து அதுக்கான பேச்சுகள், அதாவது நான் ஒரு தமிழாசிரியர் இருக்கிறதுனால ஏற்றமிழ்னாலே பேசுறது தானுங்களே, அதனால பேசுவோம், நிறைய பேசுவோங்க முக்கியமான கருத்துக்களை. அதுக்கப்புறமா நானும் மாணவர்களும் சேர்ந்தே இசைக்காக இசை இல்லையா, அதில் நான் சொல்ல அவங்க சொல்ல 2 பேர் கருத்தையும் சேர்த்து நாங்கள் உடனே பாட்டுகள் எழுதுவோம். அதுக்கு இசையமைப்போம். அதை என் குழந்தைங்களே எங்களோட சேர்ந்து இசையமைப்பாங்க. அடுத்தது எவ்வளோ தூரம் எங்களுடைய பாடங்களை நாங்கள் முக்கியமான பாடங்கள் எதெல்லாம் நடித்து காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்குமோ அதை அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அந்த பாட வேலையிலையோ இல்லை அடுத்த பாட வேலையிலையோ நடித்து காண்பிக்கிறது. யார் வேணாலும் தனி நடிப்பை கூட எழுந்து தனி நடிப்பு மூலமாக கூட அதை நடித்து காமிச்சிருவாங்க. இல்லை மொத்தமாகவும் நாங்கள் நடிக்கிறதுக்கும் நாங்கள் சில பாடத்தினுடைய முக்கியமான கருத்துக்களை நாங்கள் நாடக வடிவிலையும் நாங்கள் பார்ப்போம். இப்படி பார்த்து அந்த மாணவர்கள் ஒரு பாட வேலையை கூட விருப்பம் இல்லாமல் அவங்களுடைய பாடத்தை கற்றுக்கிற மாதிரி ஒரு சூழலை நம்ம அமைச்சு கொடுக்கக்கூடாதுன்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டுங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைங்க என்னுடைய வகுப்புகளில் இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு நாள் நான் வரலைன்னா கூட ஏம்மா வரல அப்படின்னு குரூப்பில் கேட்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப எனக்கும் முதல்ல அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்களையும் சரி என்னையும் சரி அந்த மாதிரி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்படி ஆரம்பிச்சது தாங்க என்னுடைய ஆசிரியர் தொழில். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நீயே பாட்டு எழுது, நீயே கதை எழுது, நீயே கவிதை எழுது எல்லாம் சொல்ல ஆரம்பித்து இப்போ அவங்களும் படைப்பாளர்களாக உருவாயிட்டு இருக்காங்க. சரி, இப்படியே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஆத்திச்சூடி எழுதினோம். அதில் அகர வரிசை, ககர வரிசை, சகர வரிசை, தகர வரிசை, நகர வரிசை, பகர வரிசை, மகர வரிசை, இது வரிசை, இது 7 வரிசையில் மட்டும்தாங்க நம்ம 247 எழுத்துக்களில் நம்மளால் கட்டாயம் ஆத்திச்சூடி அமைக்க முடியும். அந்த 7 வரிசைகள்லையும் நான் ஆத்திச்சூடி எழுதியிருக்கேன். அந்த ஆத்திச்சூடி எழுதிட்டு அந்த ஆத்திச்சூடி ஏன் எழுதப்பட்டது அப்படின்றத அர்த்தத்தோடு என்னுடைய மாணவர்களுக்கு என்னென்ன வரிகள் என்னென்ன காரணத்துக்காக எழுதப்பட்டதுன்றதையும் விளக்கத்தோட மாணவர்களுக்கு புரிய வச்சிருக்கேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களால் என்ன மாதிரி ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க அப்படின்றத உணர்த்துறதுக்காக ஒரு 3 கதையும், மது அருந்துவதால் ஏற்படக்கூடிய அந்த தீமையையும், அந்த மது அருந்தக்கூடிய ஒரு தகப்பனாரை அந்த தன்னுடைய அப்பாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு குழந்தை, ஒரு அரசு பள்ளி மாணவி மேற்கொண்ட முயற்சியையும் நான் ஒரு கதையா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான 4 விதமான கருத்துக்களை கொண்ட கதைகளை உருவாக்கி சிறுகதையாக தாங்க ஒரு 2-3 பக்கத்துக்குள்ளே முடிஞ்சிருக்குங்க. ஒரு சில கதைகள் பார்த்தீங்கன்னா 2 பக்கம், ஒரு கதையோ 2 கதையோ தான் 3 பக்கத்துக்கு போயிருக்குங்க. அதுக்குள்ளே அந்த கதைகள் எழுதி அந்த கதைகள் ஏன் எழுதப்பட்டதுன்னு அவங்க கிட்ட விளக்கங்கள் கொடுக்கும்போதே அவங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்ட ஆரம்பிச்சது. அந்த குழந்தைங்களும் இப்போ கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ அடுத்தது சமுதாயத்துக்காக சில கருத்துக்களை சமுதாயத்தினுடைய மாற்றங்களை, சமுதாய மாற்றங்கள் எப்படி கொண்டு வரலாம், சமுதாயத்தில் இளைஞர்களை எப்படி எல்லாம் எண்ணங்கள் மாற்றத்தை அவங்க உணரணும் அப்படின்றதுக்காக சிலது நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போ ஆரம்பிச்சது தாங்க அடுத்த முயற்சி. இது என்னுடைய குழந்தைங்க, நாளைக்கு சமுதாயம் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய மாணவ செல்வங்கள் மற்றும் உள்ள சமுதாய குழந்தைங்க எல்லாருக்காகவும் தான் இப்போ நான் சொல்கிறேன் இந்த கதைங்க. இந்த கதையோட தலைப்பு பயனுள்ள யோசனை. அந்த கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. அன்று தை மாத வெள்ளிக்கிழமை. நான் ரேவதி அம்மாவுக்கு பூஜைக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். அப்பா, அம்மா, ரேவதி உடனே கொஞ்சம் எங்கே வா என்று என்னை கூப்பிட ஓடினேன். அங்கு பலர் அமர்ந்து அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தனர். நான் அங்கு சென்றதும் தான் அவர்கள் என் அப்பா மற்றும் அண்ணாவை நாதஸ்வரம் தவிலுக்காக அவர்கள் முகூர்த்தத்திற்கு பதிவு செய்ய வந்துள்ளனர் என தெரிந்தது.
பிறகு அவர்களிடம் நாள், இடம், நேரம் மற்றும் மொத்தமாக வசூலிக்கும் தொகை, அதில் இப்போது எவ்வளவு முன்பணம் அவர்கள் தர வேண்டும் என்பன பற்றின தகவல்களை எல்லாம் கூறி அதை நாட்குறிப்பில் ஒன்றில் பதிவு செய்து கொண்டு அவர்களிடமும் விளக்கினேன். அவர்கள் கிளம்பும் முன், ஐயா, இந்த பாப்பா உங்க வீட்டோட சிறந்த பொக்கிஷம். இவ்வளவு அழகாய் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு என்று கூறி புறப்பட்டனர். அந்த நிமிடம்தான் நான் உணர்ந்தேன், என் தந்தை என்னை மேலாண்மை படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றிருந்தாலும் உன் திருமணம் வரை நீ வேலைக்கு செல்லாமல் என் நாதஸ்வர கச்சேரி குறித்த நிகழ்வுகளை பதிவு செய்து அது சம்பந்தப்பட்ட வேலைகளை வீட்டிலிருந்தே செய்து வா என்று என்னை அவர் கூறியது இதற்குத்தான் என்பதை நான் உணர்ந்தேன். இதற்குத்தான் போலிருக்கு என்பதை மிக அழுத்தமாக நான் உணர்ந்தேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். என் பெற்றோர்கள் யோசனை எனக்கு பயனுள்ளதாக அமைந்ததை இங்கு கூறி நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், யோசனை பயனுள்ளதாகத்தான் எப்பொழுதும் நம் பெற்றோர்கள் யோசிக்கிறார்கள் என்பதை இக்கதையின் மூலம், அதாவது என் அனுபவத்தின் மூலம் கூறி நான் இக்கதையை முடிக்கின்றேன். இந்த பதிவு எதற்கு தெரியுமா? இந்த பயனுள்ள யோசனைன்ற தலைப்புல நான் எழுதின கதை எதுக்கு தெரியுமா? படிக்கிறீங்க, உங்களுடைய அந்த தொழில்நுட்ப படிப்பை முடிக்கிறீங்க, முடிச்ச அந்த படிப்புல நீங்க ரொம்ப விருப்பமா நீங்க பணிபுரியுறீங்களா பார்த்துக்கோங்க. அந்த பணி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த நீங்க பணிபுரியுறீங்களா பார்த்துக்கோங்க. அந்த பணி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த பணியில நீங்க அடையக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், அது உங்களை சூழ்ந்த உலகத்துல எந்த இடத்துல உங்களுடைய படிப்பு பயன்படுத்தப்படுமோ அந்த இடத்துல பயன்படுத்துறதுனால கூட உங்களுக்கு அது முழுசா கிடைக்கும்னா, அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விருப்பமில்லாத வேலை பின்னாடி ஓடணும்னு அவசியம் இல்லை. அப்பா அம்மாவுக்கு அந்த இடத்தில் அவள் செய்த உதவி அந்த அப்பா அம்மாவையினுடைய மன நிம்மதிக்கும் அதே சமயத்தில் அவள் படித்த படிப்புக்கும் கூட பயனுள்ளதாக உள்ளது. அவள் திருமணம் வரை அவள் வீட்டிற்கே அவள் பயனுள்ளவளாக இருக்கிறாள். அம்மாவையினுடைய மன நிம்மதிக்கும் அதே சமயத்தில் அவள் படித்த படிப்புக்கும் கூட பயனுள்ளதாக உள்ளது. அவள் திருமணம் வரை அவள் வீட்டிற்கே அவள் பயனுள்ளவளாக இருக்கிறாள். பிறகு அவள் திருமணம் செய்த பிறகு அவனுடைய கணவனுக்கும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கைக்கும் அவள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவளால் திட்டமிட முடியும். இப்படித்தான் இளைஞர்களை நீங்களும் வாழ வேண்டும். உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களுடைய படிப்பை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் வாழ்க்கையோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் வருமானத்திற்கும் ஏற்ற வகையில் இதில் பயனுள்ளதாக்க வேண்டும். இதில் அவளுடைய தந்தை பயனுள்ள யோசனை கூறும் பொழுதே அவளுக்குரியதை போலவே உங்களால் முடியும் என்பதை உணர்ந்து பயனுள்ள யோசனைகளை பெரியோர்கள் சொல்லும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கும் பொழுதும் உங்களுக்கு பல நன்மைகள் காத்து கொண்டிருக்கின்றன என்பதை கூறி என்னுடைய பதிவை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.